உயிருக்கு பாதுகாப்பு இல்லை. இதுவரைக்கும் 31 பேர் இறந்திருக்காங்கங்க இந்த மழையினால. இது இந்த நேரத்துல நம்மளால ஒப்புக்கொள்ள முடியுமா? ஆனா மாரியினால் மக்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கும்போது மாரி செல்வராஜ் படத்தை பார்த்து கைகுலுக்கி கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள். அதாவது மைசன் முதலமைச்சர் ஆயாச்சு, துணை முதலமைச்சர் பைசன் தான் போய் பார்க்கணும், மற்றவங்க சன்களை பத்தி எல்லாம் கவலை இல்ல அப்படின்னு. இன்னைக்கு மழை வந்துருச்சுங்க, சன்னை காணோங்க. நிச்சயமா சன் காணாம போகும் 2026ல. ஏன்னா இதுக்கு ஒரு குறியீடு இன்னைக்கு. அதனால தமிழக அரசு சரியாவே நடந்து கொள்ளவில்லை. எல்லாத்துக்கும் மேல எனக்கு எனக்கு இன்னைக்கு எல்லாத்தோட என்ன, ராகுல் காந்தி இவர பிரதர் அப்பான்னு சொல்லி பார்த்தாங்க எல்லாருக்கும், அது மக்கள் ஏத்துக்கொள்ளல. இப்ப ராகுல் காந்தி எப்ப இவர் பிரதர் 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 தான் சொல்லுவாராம். நான் கேக்குறேன், அந்த பிரதர்கிட்ட சொல்லி இலங்கையில தமிழர்கள் கொல்லப்பட்ட போது ஏன் அந்த பிரதர்கிட்ட சொல்லி நீங்க நிறுத்தல? ஆக அந்த பிரதர்கிட்ட என்ன சொன்னீங்க நீங்க? அதனால நீங்க உங்களை மிஸ்ஸால போட்டாங்களே, அப்ப உங்க பிரதரோட அம்மாட்டையும் அப்பாட்டையும் சொல்ல வேண்டியது தானே. அதனால இதோ முதலமைச்சர் வழி தெரியாமல் ஒரு ஒரு மாதிரி குழப்பத்தில் இருக்கிறார் என்பதைத்தான் நான் சொல்ல வேண்டும். இன்னைக்கு அவரோட பேச்சு வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதனால மக்களுக்கான வசதியை முதலில் செய்து தாருங்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.